அவன் இன்னொருத்தனில் என்ன நல்லது இருக்கோ அதைத்தான் எடுத்துப்பான். லோகத்தில் 100க்கு 100 நல்ல மனுஷன் யாரையும் சொல்ல முடியாது. 100க்கு 100 கெட்டவன் என்றும் யாரையும் சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் இருக்கும். ப்ரப்போர்ஷன் மாறும், அவ்வளோ. சில வாழ்ல நல்லது அதிக சங்கையில் இருக்கும், சில வாழ்ல கெட்டது அதிக சங்கையில் இருக்கும். நாம் என்ன செய்யணும்னு கேட்டாக்க அவங்ககிட்ட இருக்க நல்லது தான் எடுத்து, அவங்ககிட்ட கெட்டது என்ன உண்டோ அதை பற்றி நாம் பார்க்கவே கூடாது. இந்த சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, குணதோஷௌ புதோ கிருண்ணன் இந்துக்ஷ்வேளா விவேஸ்வரः சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரங்கண்டே நியச்சதி அப்படின்ட்டு. பால்கடலிலிருந்து சந்திரனும் வந்தான், காலக்கூட விஷமும் வந்தது. ஈஸ்வரன் அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டான். சந்திரனை மட்டும் எல்லாருக்கும் தெரியும்படியாக தலையில் வச்சு கொண்டான். காலக்கூட விஷயத்தில் கண்டத்திலேயே அமுக்கி விட்டான், அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும்ங்கிறதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கே, நல்லது எது உண்டோ அதைத்தான் பிரகாசப்படுத்தணும், கெட்டது எது உண்டோ அது பிரகாசப்படுத்தக்கூடாது. அதுக்காக காலக்கூட விஷயத்தை அங்கேயே அமுக்கிட்டான். சந்திரன் எல்லாருக்கும் தெரியும்படி வச்சு விட்டான். சத்புருஷன் இந்த தத்துவத்தை நன்னா கிரகித்து கொள்வான். எல்லார்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் இருக்கிற போது நல்லது மட்டும் நாம் எடுத்துப்போம். ஆனால் மனுஷ சுபாவம் அப்படி இல்லை. ஒருத்தங்கிட்ட 90% நல்ல அம்சம் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஒரு 10% கெட்டது இருந்தால் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. நான் 90 நல்ல காரியம் பண்ணி நானே அது சொல்கிறது கிடையாது. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறது. நமக்கு அது சரிபட்டுறது. அவன் செய்த நல்லது எது உண்டோ அதைத்தான் நாம் சொல்லணும். இது சத்புருஷ லட்சணம்.